வணக்கம். எல்லாரும் கைகளை குத்திக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான நம்மள வாட்டர் நீரையும் நம்ம இன்னைக்கு நினைச்சு நம்ம அதாவது நம்மளுடைய முன்னோர்களையும் நீரையும் கனெக்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கண்களை மூடிக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. கைகளை கூப்பிய நிலையில நீங்க உங்களுடைய முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. நம்ம ஏன் நம்ம முன்னோர்களையும் பஞ்சபூதங்களையும் நம்ம கனெக்ட் பண்றோம்னு பார்த்தா, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு ஜஸ்ட் ஒன் இப்ப நம்மளும் சரி, நம்மளால நீர் இல்லாம வாட்டர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. நம்மளுடைய முன்னோர்களும் அவங்களுடைய வாழ்க்கையோட அமைப்பே நீர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க தண்ணி எங்க இருக்கோ அங்கதான் அவங்க அவங்க வாழ்க்கையை அங்க இருந்து தான் நம்மளோட நாகரிகங்கள்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். எல்லாமே கடல் சம்பந்தப்பட்டதாகவும் நதி நீர் சம்பந்தப்பட்டதாகவும் நிறைய இருக்கும். நமக்கு தெரிஞ்சு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த பூமி தாய் எப்படி பார்த்திருக்காங்களோ கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பயன்படுத்திய முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான நீருக்கும் அதே அளவு கனெக்ஷன் இருந்திருக்கு. அவங்க நல்ல விஷயங்கள் அத்தனைக்கும் நீரை பயன்படுத்தினாங்க. அந்த வாட்டருக்கும் நம்ம புண்ணிய ஜீவ நதிகளுக்கும் சொல்லிட்டு நம்ம ஒரு தனியான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வாட்டருக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த வச்சு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான நீரையும் நம்மளுடைய முன்னோர்களையும் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட ஏதாவது பேர்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க கோ த்ரூ பண்ணியிருந்த பெயின் ஸ்டில் அவங்க இன்னும் கேரி பண்ணிட்டு இருந்து நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரும் போது அதை நம்ம பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான வாட்டர் வாட்டர் எலிமெண்ட் கிட்ட நம்ம அதை ரிலீஸ் பண்ண போறோம். கண்களை மூடிக்கோங்க. இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது கவனங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய பாடி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய வலது கை பக்கம் அம்மா, உங்களுடைய இடது கை பக்கம் உங்களுடைய அப்பா இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய அம்மாவுக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா அப்பா, தாய் வழி தாத்தா பாட்டியும், தந்தைக்கு பின்னாடி தந்தை வழி உங்களுக்கான தாத்தா பாட்டியும் அப்படியே உங்களுடைய வழியில முதல்ல இந்த பூமிக்கு வாட்டரை பயன்படுத்திய அந்த ஜெனரேஷன் முதல் பர்சன் வரைக்கும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. கோடிக்கணக்கான உங்களுடைய முன்னோர்கள் இந்த பூமியில இந்த பஞ்ச பூதங்களையும் பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நமக்கு தெரியாத புரியாத நிறைய உண்மைகள் இந்த பஞ்சபூதமான நீருக்கு தெரியும். இந்த கம்ப்ளீட் சரண்டரோட உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய முன்னோர்கள் மேல செலுத்துங்க. உங்களுடைய முதல் முன்னோர்கள் கிட்ட இருந்து படிப்படியா எல்லாரும் உங்க கூட ஒரு டீப் கனெக்ஷனை கிரியேட் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்ககிட்டயும் அத்தனை முன்னோர்கள் கிட்டயும் ஒரு டீப் கனெக்ஷனை கிரியேட் பண்ணி உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸையும் அதாவது ஆசீர்வாதங்களையும் அன்பையும்
இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, அது அத்தனையும் வந்து ரொம்ப சந்தோஷமா, உரிமையோட உங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க. அவங்க எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா பிளெஸ் பண்றத விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட சிலர் அவங்களால உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்க முடியாதபடி, அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய சுமைகள தூக்கிட்டு இருந்திருக்கலாம். நெறைய வருத்தம், கவலை, ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், தாழ்வு மனப்பான்மை, ஏழ்மையான நிலை, உடல் நலக் குறைபாடு, மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உறவுகள்னால பிரச்சனைகள், அது மாதிரி எவ்வளவோ சொல்ல முடிஞ்ச, சொல்ல முடியாத எவ்வளவோ சுமைகள அவங்க சுமந்துட்டு இருந்திருக்கலாம். அவங்களுடைய அந்த பெயின ரிலீஸ் பண்றதுக்காகவும், இப்போ நம்ம பஞ்சபூதமான நீர வந்து நம்ம வந்து இப்போ கூப்ட்டு, இந்த பெயின கிளியர் பண்ணி, கிளென்ஸ் பண்ணி, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரையும் ஹீல் பண்ணி, நம்மளையும் ஹீல் பண்ணி, அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த எதுவும் இல்லாம ரொம்ப ஃபுல்லா ஹீலான ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷன குடுக்கறதுக்காக நம்ம இப்போ பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான நீர வந்து இப்போ கூப்பிட போறோம். நீங்க எந்த நதிகள புண்ணிய ஜீவ நிதின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத நீங்க நினைச்சுக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு சிவபெருமான் கிட்ட இருந்தே ஒரு அந்த கங்கை நதி அங்க இருந்து வரதாவும் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இல்லன்னா பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தியிலிருந்து ஒரு புண்ணியமான நல்ல ஹீலிங் எனர்ஜி இருக்கிற அந்த ஜீவ நதி, நிறைய ஹீலிங் எனர்ஜி இருக்கிற நதி. அந்த நதி துளி பட்டாலே நம்ம பண்ண பாவங்கள்லாம் கரைஞ்சு நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய ஹீலிங் எனர்ஜி உள்ள நதி. உடல் நலக் குறைபாடுகள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு நதி. மனசுக்கு தெளிவையும் நிம்மதியையும் தரக்கூடிய நதி. அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் நலங்களையும் அனைத்து எல்லாமே அந்த நதியில இருக்கு. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் தரக்கூடிய இறைவனிடமிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர அந்த நதிய வந்து நம்ம பஞ்சபூதத்துல ஒண்ணான அந்த நீரை நம்ம இப்போ கூப்பிட்டுருக்கோம். இப்போ அப்படியே அந்த தெய்வீக சக்தியில இருந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த நதி நீர் அவ்வளவு ஒரு குழுமையா அன்பா வரத விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களால அந்த தண்ணியோட பிரசன்ஸ இவன் தோ நீங்க ரொம்ப தள்ளி கீழே இருந்தாலும் உங்களுடைய முதல் தலைமுறை அந்த நபர்கிட்ட அந்த வர இந்த நீரை வந்து உங்களால அந்த பிரசன்ஸ ஃபீல் பண்ண முடியறத உணருங்க. இந்த ஜீவ நதி முழுமையா உங்களுடைய முதல் தலைமுறை அந்த பர்சனை ஃபுல்லும் ஹீல் பண்ணி அவங்களுடைய மனக்கவலைகள், ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏதாவது இருந்தா அத்தனையும் சரி செய்து அவங்க முழுக்க முழுக்க ஹீலான ஒரு நல்ல பர்சனா அவங்களுடைய கவலை படிந்த முகம், ஏக்கம் அத்தனையும் சரி பண்ணி இந்த நதி அப்படியே அடுத்த தலைமுறை நபருக்கு வரத விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த நதி படும்போது அவங்க உடம்புல இருந்த கரை, மனசுல இருந்த கரை, உடம்புலயும் மனசுலயும் இருந்த சோகம், பயம், அவங்க பண்ணியிருந்த பாவங்கள் அத்தனையும் கிளியர் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷனா வந்து 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 எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா குழுமையா புண்ணியங்கள் நிறைஞ்ச இந்த நதியில
தன்னைத்தானே குணப்படுத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா வழி விடுறத கவனிங்க. ஒவ்வொரு ஜெனரேஷனா இந்த புண்ணிய ஜீவ நதி எல்லாரையும் ஹீல் பண்ணி இப்போ உங்களுக்கு 2 ஜெனரேஷன் பின்னாடி இருக்கிற உங்களுடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டிகளையும் அவங்கள முழுமையா நெனச்சு, அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் சரி பண்ணி, அவங்களுக்கு இருந்த உடல்நல குறைபாடுகள சரி பண்ணி, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள சரி பண்ணி, அவங்களுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறி, அடுத்த தலைமுறையான உங்களுடைய தாத்தா, பாட்டிக்கு இது கிடைச்சு, அவங்களும் எல்லா நலனோடையும், ரொம்ப மகிழ்ச்சியோடையும், மன நிறைவோடையும் இந்த நதிய உங்களுடைய அம்மா, அப்பாக்கு வழிவிடுறாங்க. உங்க அம்மா, அப்பாவும் இந்த ஜீவ நதியில நனைஞ்சு, ரொம்ப சந்தோஷமா அவங்க 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 கேரி பண்ணிட்டு இருந்த அத்தனை பர்டன்ஸும் கிளியர் ஆகி, ரொம்ப சந்தோஷமா உங்கள்கிட்ட இத பாஸ் ஆறத ஃபீல் பண்ணுங்க. இந்த ஜீவ நதி உங்கள முழுசா நனைச்சு, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல முழுசும் புதுப்பிச்சு, உங்கள உடல்லையும் மேற்புற உடலையும் தாண்டி உங்களுடைய மனசையும் தூய்மை பண்ணி, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்பையும் சரி பண்ணி, உடல் உறுப்புகளையும் தாண்டி ஒவ்வொரு செல்லையும் சரி பண்ணி, அதையும் தாண்டி டிஎன்ஏலயும் உங்களுடைய அன எல்லா விதமான நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, ரொம்ப சந்தோஷமா ஒரு புது மனிதரா உங்களால உணர முடியறத ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த ஜீவ நதிக்கு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான இந்த நீருக்கு கை கூப்பி வணங்கி தலை தலை குனிஞ்சு இந்த நீருக்கு அவங்களுடைய நன்றிய சமர்ப்பணம் பண்றத ஃபீல் பண்ணுங்க. அத்தனை பேரும் ஃபுல்லா ஹீல் ஆயிருக்காங்க. எல்லாரும் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச எல்லாமும், அவங்களுக்கு கிடைக்காத எல்லாமும் உங்களுக்கு கிடைச்சு, இந்த வாழ்க்கையில நீங்க ரொம்ப வளமாகவும், நலமாகவும், செல்வச் செழிப்புடனும், ஆரோக்கியமாகவும், மன நிம்மதியுடனும், நல்ல உறக்கத்துடனும், சிறந்த செல்வப் பேருடனும், குழந்தை பேருடனும், சந்தோஷமா நீடூழி வாழணும்னு சொல்லி உங்கள எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்க அத்தனை ஆசீர்வாதங்களையும் கைகள ஏந்தி எல்லாத்தையும் உங்க கைகள்ல பிளெஸ்ஸிங்ஸா ரிசீவ் பண்ணி, அது ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க பிளஸ் பண்றீங்க. இப்போ உங்களுடைய என்டையர் லீனேஜும் உங்கள உங்களுடைய தலையை தாழ்த்தி இந்த பஞ்சபூதம் நீருக்கு உங்களுடைய நன்றி கடனை, உங்களுடைய நன்றி உணர்வை நீங்க வந்து இப்ப தெரிவிச்சுக்கிறீங்க. இந்த இந்த வாட்டரை நீங்க மேல் காடாவும் நினைச்சுக்கலாம், ஃபீமேல் காடாவும் நினைச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த தண்ணி கூட அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ண முடியுதோ, எல்லாரும் உங்களோட கைகள்ல அந்த வாட்டரை ஏந்தி தலை தாழ்த்தி புண்ணிய ஜீவ நதியில நீங்க வந்து உங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு ஹீலிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஒரு உணர்வை, அந்த நன்றிய, உங்களுடைய அத்தனை இந்த என்டையர் லீனேஜையும் ஹீல் பண்ண இந்த வாட்டருக்கு நீங்க எப்படி தேங்க் பண்ணுவீங்களோ, இந்த வாட்டர் கூட ஒரு டீப் கனெக்ஷனை கிரியேட் பண்ணி அத்தனை பேரும் இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவிச்சு பூக்களாலையும் விளக்காலையும் நீங்க வந்து உங்களுடைய நன்றி உணர்வை இப்ப தெரிவிக்கிறீங்க.
அப்படியே உங்களெல்லாம் தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு, நிம்மதி, ஆரோக்கியம் இது மாதிரியான நல்ல எனர்ஜிஸ அது அப்படியே இந்த வாட்டர் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அப்படியே கடத்திட்டு போறத விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட, உங்களுடைய முன்னோர்களோட ஆசையோட, பஞ்சபூதங்களோட ஆசையோட, இந்த நீரோட ஆசையோட, உங்களுடைய முன்னோர்களோட பிரசன்ஸோட இந்த எனர்ஜிய ஃபீல் பண்ணுங்க. நீங்க எப்போ ரெடி ஆறீங்களோ, அப்போ கைகள ரப் பண்ணிட்டு கண்கள வந்து திறந்துக்கலாம்.